எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் டெர்மாக்கோ அப்படின்னு உள்ள பிராண்டோட பிபி க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிபி க்ரீம் எல்லாம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். பிபி க்ரீம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், ஃபவுண்டேஷன், எஸ்பிஎஃப் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கி யூஸ் செய்கிற நேரம் ஃபவுண்டேஷன் மட்டும் இருக்கும். ஒரு சில ஃபவுண்டேஷனில் எஸ்பிஎஃப் இருக்கும். பிபி க்ரீம் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து நம்மளோட ஸ்கின்ல ஏற்கனவே மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் எதுவுமே அப்ளை செய்யாமல் டைரெக்டாக வந்து அப்ளை செஞ்சுக்கலாம். அதுக்குள்ளது தான் பிபி க்ரீம். ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் வருது. ஆனால் இந்த பிபி க்ரீமில் மேக்கப் ப்ராடக்ட்டும் இருக்குது, ஸ்கின் கேர் இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது. ஓகேவா? ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் 2% நயசினமைட் கொடுத்துருக்குறாங்க, 1% ஹைலரானிக் ஆசிடும் இருக்குது. நயசினமைட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அப்புறமா ஹைலரானிக் ஆசிட் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், ஸ்கின்னு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம் உங்களோட ஸ்கின்னில் டூயி ஈவன் ஸ்கின் டோனாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் SPF 30 PA+++ இருக்குது. இதில் ஃபுல்லாக ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயான ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் வருது. இதில் 30 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 399 ரூபாய். ஆஃபரில் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னோட ஸ்கின் டோனுக்கு இந்த ப்ராடக்ட் அப்ளை செய்கிற நேரம் கரெக்டாக மேட்ச் ஆகிறது மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஓகேவா? ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோவை கொடுக்குது. ஸ்கின் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு டூயி லுக்கோடு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு ட்ரையாக ஒரு ஃபீல் எதுவுமே இல்லை. நான் இந்த ப்ராடக்ட் அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரைமர் யூஸ் செஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? மாய்ஸ்சரைசரை யூஸ் செஞ்சுட்டேன், ப்ரைமரை யூஸ் செஞ்சுக்கிட்டேன். என்னோட ஸ்கின்னுக்கு டைரெக்டாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும், அதாவது மேக்கப், ஃபவுண்டேஷன் சேர்க்கப்பட்ட எந்த ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சாலும் பிரேக் அவுட் ப்ராப்ளம் வருது. அதனால் மாய்ஸ்சரைசர் அதுக்கு மேலே ப்ரைமர் யூஸ் செஞ்சுக்கிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் செஞ்சு பார்த்தேன். நல்லா இருக்குது. எனக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸுக்கு அப்புறமா என்னோடய ஸ்கின் வந்து ஆஷியாக தெரியுது. ஓகேவா? அதாவது அப்ளை செய்கிற நேரம் அது மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது. சூப்பராக இருந்தது மாதிரி இருக்குது. ரொம்ப டைம் போக போக ஒரு ஒயிட் காஸ்ட் மாதிரி ஒரு ஆஷியான ஒரு லுக்கு, ஃபேஸே பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஆனால் ப்ராடக்ட்டு ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. இந்த ஷேடு வந்து எனக்கு சூட் ஆகலை. இந்த ஒரு ஷேடு தான் உண்டு. ஓகேவா? டெர்மாக்கோ ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஓகேவா? ரொம்ப பிடிச்சி தான் நான் இதுவும் வந்து வாங்கினேன். நிறைய ஆட்ஸ்லலாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குற நேரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் வாங்கினேன். நிஜமாக சூப்பராக தான் இருக்கு. ஆனால் ஷேட்ஸ் வந்து இன்னும் வேறு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னோடய ஸ்கின் டோன் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு பதிலாக வேறு ப்ராடக்ட் வந்து ட்ரை செய்யலாம். ஓகேவா? ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு ப்ராடக்டை ஸ்கின்ல அப்ளை செய்கிற நேரம் நமக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு தான் நம்ம வாங்கி யூஸ் செய்வோம். ஆஷியாக இருந்தனா ரொம்ப நல்லாவே இருக்காது. ஓகேவா? ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. டோட்டலாக ஃபேஸே வந்து ஒரு மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் ரொம்ப ஃபேராக இருக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை செய்யலாம். இல்லை என்னோடய ஸ்கின்னுக்கு மட்டும்தான் ஆஷியான தோற்றத்தை கொடுத்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஏன்னா எனக்கு மட்டும்தான் நான் வந்து ட்ரை செஞ்சுருக்கிறேன், வேறு யாருக்கும் ட்ரை செய்யலை. இந்த ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு தான். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.